லாஸ்ட் 2 to 3 days முன்னாடி வந்து சொல்லியிருந்தேன். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸாக படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து குரூப் 4 அந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஃப்ரம் இவங்களது அப்போலோடைய இது நான் ஆல்ரெடி நான் வந்து இந்த நடப்பு நிகழ்வுகள்லாம் நான் ஆன்சரே பண்ணல. சும்மா பார்க்கும்போது தெரிஞ்சுது. சந்திரயான் 3 பற்றி கம்ப்ளீட்டாக கேட்டிருந்தாங்க. இதுதான் ஆன்சர். ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக அங்கே தான் போய் லேண்ட் ஆச்சு ஃபஸ்ட் இந்த விக்ரம் லேண்டரு, அதுக்கு பேர் என்ன, இப்படி தான் குரூப் 1 கேட்பாங்க. இன்டெப்த்தாக கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ஃபேக்சுவலாக குரூப் 4 கேட்டது. இன்னொன்று வந்து இந்த கொஸ்டின் வந்து யானைகள் தண்டவாளத்தை கடக்கும்போது இந்த குரூப் 4 கேட்டிருந்தாங்க. கஜராஜ் நான் வந்து ப்ரூஃபும் காட்டுறேன். இதை பாருங்க, தெரியுதா? இந்தியன் ரயில்வேஸ் வந்து ஒரு ஆக்சிடெண்ட், எலிஃபெண்ட்டுக்கு ஆக்சிடெண்ட் தடுக்காமல் இருக்கிறதுக்கு ரயில்வே ட்ராக்ஸில் வந்து ஒரு ஏஐ பேஸ்டு டெக்னாலஜி வந்து போட்டிருப்பாங்க. அது என்னென்னா கஜராஜ் சுரக்ஷா. ஓகே, ஸோ வந்து இது வந்து ஒரு ப்ரூஃப். இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்தது வந்து இதுலேயே வந்து பாருங்கள், இது வரைக்கும் யாரெல்லாம் வந்துட்டு சூரியனுக்கு வந்து இது வரைக்கும் ஆதித்யா பற்றி கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் யார் வந்து சன்னுக்காக ஏதாவது இந்தியாவில் வந்து யாராவது அமைச்சிருக்காங்களா கண்ட்ரீஸில் பார்த்தாக்கா யாருமே கிடையாது. நம்ம தான் வந்து முதல்ல இனிஷியேட் பண்ணியிருக்கோம். ஆதித்யா L1ன்றது ஒன்றும் இல்லை, லக்ராஞ்சே பாயிண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட் மொத்தம் 5 பாயிண்ட்ஸ் இருக்கும், L1 to L5 வரைக்கும். L1லேருந்து பார்க்கும்போது தான் அங்கே தான் நம்ம வந்து சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். அங்கே போய் அந்த சுற்றுவட்ட பாதையில் போய் அங்கே போய் நிற்கும். நேற்று 2 நாள் முன்னாடி தான் நின்றுச்சு, நியூஸில் காமிச்சாங்க. அது அங்கேருந்து தான் வந்து சூரியன் பற்றின எல்லா விதமான ரிசர்ச்சுமே வந்து அந்த பாயிண்ட்லேருந்து தான் வந்து அந்த சேட்டலைட் வந்து எடுக்கும். அதோடைய ரேடியேஷன்லேருந்து என்னென்னலாம் வந்து அதுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதெல்லாமே வந்து அங்கேருந்து தான் தெரிவிக்கப்படும். இது வந்து ஒரு கொஸ்டின்னா சந்திரயான் பற்றி கேட்டிருக்காங்களா. அடுத்து இன்னொரு கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து நிலாவுக்கு வந்து சேட்டலைட்ஸ் அமைச்சிருக்காங்க. லூனா 25 வந்து ஸ்லிம்மு, சாங் 3ன்றது வந்து சைனா, ஸ்லிம் வந்து சந்திரயான் 2. ஸோ இதுக்கேற்ற மேட்ச் த ஃபாலோயிங் வந்து என்னன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அடுத்தது 70th கொஸ்டின். இந்த பேப்பர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதித்யா L1 குறித்த சரியான கூற்றுகளை எழுதுக. என்ன சேட்டலைட்டு, ஓகே, என்ன சேட்டலைட்டு, இது வந்து எந்த பாயிண்டில் வச்சுருக்காங்க, இது வந்து தப்பு. ஆக்சுவலி L2 வராது, L1 தான் வரும். அந்த ஒளிவட்ட பாதையில் தான் வந்து வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த L1ல் போய் நின்றுடுச்சு நேற்று நியூஸ் படி. அடுத்தது வளிமண்டல இயற்பியல் பற்றிய ஆய்வு, அதாவது அங்கே இருக்கிற அட்மாஸ்பியர் பற்றி ரிசர்ச்காக தான் இதை வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் வந்து 1 and 3. ஸோ இப்படி தான் வந்து பிரித்து வந்து படிக்கணும் ஒவ்வொரு இதுக்கும். நான் சொன்ன மாதிரி வந்துருச்சா. இதே மாதிரியான கொஸ்டின் பேட்டர்ன் வந்து நீங்கள் வந்து குரூப் 1ல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்டெப்த்தாக தான் கேட்பாங்க. அப்போ ஒவ்வொரு மிஷன்ஸ் பற்றி படிக்கும்போது மங்கள்யான்லேருந்து ககன்யான் வந்து க்ரூ மிஷன். அது வந்து மனிதர்கள் அங்கே அனுப்பக்கூடிய ஒரு 4 பேரை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 பேரை செலக்ட் பண்ணி அதில் வந்து ஆக்சுவலி டெஸ்டிங் வந்து நடக்கும். இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போனாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ககன்யான் வெள்ளி கிரகத்துக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சில டெஸ்டிங் வந்து இங்கேருந்து நடத்தப்படும். அது வந்து ஒரு ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் இந்த வருஷத்துக்கு இல்லைன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்கில் போயிடுவாங்க. அது ஒன்று. அடுத்தது நம்ம வந்து ஒரு இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சுனிதா வில்லியம்ஸ் போனாங்க இல்லையா, ISS அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து விண்வெளி ஆராய்ச்சி மையம் ஒன்று இருக்குது. அது வந்து நாசா மற்றும் சில கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து அந்த ISSக்கு வந்து ஃபண்டு ப்ளஸ் வந்து எல்லாமே வந்து கொண்டு போனாங்க. நிறைய திங்ஸ் வந்து அங்கே செட் பண்ணுறதுக்கு நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. பட் இந்தியாவுக்கு வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க 2035க்குள்ளே. அது வந்து நம்ம வந்து ஒரு ISS ஸ்டேஷன் வந்து இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து அங்கே வந்து நம்ம வைக்க போகிறோம். அது வந்து இன்னும் வந்து அதுக்குண்டான ப்ராசஸ் இன்னும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இது பண்ணலை. ஸோ நடப்பு நிகழ்வுகள் வந்து இப்படி தான் வந்து படிக்கணும். வேறு என்ன சொல்லணும்னு நினச்சேன். நேற்று ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து போட்டிருந்தாங்க பார்லிமெண்ட்டில். இந்த அமெண்ட்மெண்ட்டு கூட வந்து உங்களுக்கு வந்து இதுக்காக வந்து நிறைய வந்து போயிட்டுருக்கு சண்டை. ஆல் ஓவர் இந்தியாவில் ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரைக் நடந்துகிட்ருக்கு இது பற்றி. அதாவது இது வந்து இப்படி மாற்றுங்க. நான் வந்து கூட ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன்.
ஸோ இது வந்து லாஸ்ட் இயரே வந்து இதை வந்து அமெண்ட்மெண்ட் பில்லாக வச்சுருந்தாங்க. பட் மெஜாரிட்டி வந்து அந்த டைமில் வந்து இல்லாததுனால அது அப்படியே ஒரு பில் மாதிரி வச்சுருந்தாங்க. பட் இது இந்த வருஷம் பார்லிமெண்ட்டு இவங்க ஆட்சியில் வந்தோடனே இதை வந்து சட்டப்பூர்வமாக ஆக்கிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். இதுவும் தப்பு. இதுக்கு இது வரும், இதுக்கு இது வரும். ஸோ அது வந்து தப்பு ஆக்சுவலி. இது மட்டும்தான் ஆன்சர். நான் வந்து இந்த விடைகள்லாம் பார்க்கவே மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் அந்த கொஸ்டினை நல்லா அலசுவேன். அலசி என் மண்டைக்கு எது சரின்னு படுதுன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்பேன். அப்புறமா தான் நான் போடுவேன். எனக்கு அது கரெக்டாகிடும். இந்த மாதிரி திட்டங்கள்லாம் படித்து வச்சுக்கோங்க. பிரணாம் திட்டம்னா என்ன, ஸ்வர்ணிமா திட்டம்னா என்ன, அப்புறமா வந்து அதாவது பெண்கள் வந்து குழந்த பிறந்த பிறகு ஃபஸ்ட்டு 1000 days வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறது வந்து இதெல்லாம் வந்து எதுக்கு கீழே வரும் அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கணும். இது எல்லாமே கரெக்டு தான். ஸோ இந்த மாதிரி திட்டங்கள்லாம் எப்போவுமே படித்து வச்சுக்கணும். தென் வந்து இந்த மாதிரி திருவிழாக்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த திருவிழா எந்த நாட்டில் நம்ம ஸ்டேட்டில் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து நம்ம தான் வந்து இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டியில் வந்து நம்ம தமிழ்நாடு தான் வந்து ஏற்றுமதி எக்ஸ்போர்ட்டராக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்டாக வந்து இருக்குது. பின்வருவற்றில் எந்த மாநிலம் 2023 நிதியாண்டில் இந்தியாவின் சிறந்த மின்னணு ஏற்றுமதியாளராக உருவெடுத்தது? கர்நாடகம் வராது, தமிழ்நாடு தான். நம்ம தான் வந்து எக்ஸ்போர்ட்டரும் வந்து பண்ணிகிட்ருக்கோம் எலக்ட்ரிசிட்டி வந்து. அது ஒன்று. அடுத்தது வந்து சென்னையில் வெள்ளத்தை ஏற்படுத்திய புயலுக்கு மிக்ஜாம் என பெயரிட்ட நாடு எது? மியான்மர். ஒரு 8 countries எப்போவுமே வந்து புயலுக்கு வந்து பெயர் வைப்பாங்க. ஒன்று மாற்றி ஒன்று ஒவ்வொரு இடத்துலையுமே. இப்போ வேறு எங்கேயாச்சும் நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாது, வேறு எங்கேயாச்சும் புயல் வந்தாலும் அதுக்கு கன்சிகட்டிவ் நாடு என்ன மெம்பரோ அவங்க தான் வந்து அதுக்கு வந்து பேர் வைப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த தடவை மிக்ஜாம் புயலுக்கு நமக்கு பேர் வச்சது மிக்ஜாம் யார் வச்சாங்க அப்படின்னா மியான்மர் தான் வச்சாங்க, பர்மா. ஸோ இது வந்து அதுதான் நடப்பு நிகழ்வுகள். இன்னும் நிறைய கொஸ்டின் பேப்பர் வந்து நான் வந்து ஆன்சர் போட்டு பார்க்கணும். பட் நான் வந்து நம்ம குரூப் 4க்கு நான் வந்து காட்டணும்னு நினச்சி அதனால தான் நான் இதை எடுத்துருந்தேன். இன்னும் கூட நான் ரிசர்ச் பண்ணேன்னா கண்டுபிடிச்சிடுவேன். பட் டைம் இல்லை. இந்த கொஸ்டின் வந்து யுனெஸ்கோவின் பாரம்பரிய கலாச்சார நிகழ்வுகள் பட்டியலில் சேர்க்கப்பட்ட கர்பா நடனம் வந்து மாநிலத்தோட கர்பானாலே குஜராத் தான் வரும். சரிங்களா? ஸோ வந்து அது தெரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்லாம் வந்து சதீஷ் சார் வந்து நடத்தியிருப்பார். நான் வந்து அதை கொஞ்சம் முன்னாடியே பார்த்துருக்கலாமோன்னு சொல்லி நான் இப்போ கூட ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இதெல்லாம் இதுக்கு ஆன்சர் நான் என்ன போடவே இல்லை. மற்றதுக்கு எல்லாமே போட்டேன். இதுக்கு மட்டும் எனக்கு ஆன்சரே போட முடியல. அதனால நான் வந்து விட்டுட்டேன். நரேந்திர மோடி சாருக்கு வந்து என்ன ஒரு விருது கொடுத்துருந்தாங்க. அது என்ன விருது அப்படின்னா இந்த விருது தான், லோக்மானியா திலக் தேசிய விருது அவருக்கு போட்டிருப்பாங்க. ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, அது வந்து என்னன்றதை பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்தியாவுக்கும் வியட்நாமுக்கும் வந்து என்ன வந்து நாடுகளின் இடையிலான கூட்டு இராணுவ பயிற்சி, அதாவது வியட்நாம், வி ஃபார் வியட்நாம், இன் ஃபார் இந்தியா, என்ன இராணுவ பயிற்சின் போது PAXன்னு சொல்லிட்டு வரும். நீங்கள் இதிலேயே கூட நீங்கள் ஆன்சர் பார்க்கலாம். எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் வரும். எந்த நாடுக்கும் வரும்போது இதில் ஷார்ட்டாக வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ட்ரிக்கு. அப்புறமா வந்து ஒரு CSR வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்கு வந்து வேணும் அப்படின்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உண்டு. அவங்க வந்து 500 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் வந்து வச்சுருக்கணும். 1000 கோடிக்கு வந்து அவங்க வந்து விற்பனை பண்ணியிருக்கணும். 5 கோடி வந்து அவங்களுக்கு வந்து அதில் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3 இதெல்லாம் வந்து 2020 வந்த ஒரு கொஸ்டின் தான் இது. 2020 இது வந்து ரிப்பீட்டடாக எக்கானமி ரிலேட்டடாக கேட்டுட்ருக்க கொஸ்டின் இது. வேறு அவ்வளோலாம் வந்து G20 தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சென்னையிலலாம் G20 நடக்கலை. இது மட்டும் தவறான பொறுப்பினை தான் தேர்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்ட் ஆஃப் 20 ஷிகார் வந்து உச்சி மாநாடு குருகிராமில் நடந்துச்சு. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அடிக்கடி நியூஸ் பார்க்கணும். அப்போ பார்த்தா தான் வந்து நம்மளால் ஆன்சர் போட முடியும். இது வந்து டெல்லியில் நடந்துச்சு லாஸ்ட் இயரு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்தியன் பிரசிடென்சி நம்ம தான் வந்து இந்த தடவை பிரசிடென்ஸாக அந்த G20 வந்து பண்ணோம்.
அடுத்தது வந்து இன்னொரு கொஸ்டின் இது ரிலேட்டடாக கூட கேட்டிருப்பாங்க, G20 எதனால் போடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது எதில் இருக்குன்னு, எந்த இதில் இருக்குதுன்னு தெரியல. நான் அப்புறமா உங்களுக்கு அது தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன்.